இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனிமே தமிழகத்துக்கு எல்லாமே விஜயம் தான். நீங்க விஜயில இருந்து ஆரம்பிக்கணும். இனிமே ஒரே ஆப் வெச்சார்ல ஆப், அத்தனை பேரும் இன்னைக்கு யாரை பத்தி பேசுறீங்க? 50 லட்சமா, 70 லட்சமா, 1 கோடியை தாண்டுமா? இப்போ ஒன்றும் இல்லை, அஜித்துக்கு உடம்பு சரியில்லைன்னு விஜய் ஃபோன் போட்டு அவருக்கு இது பண்ணார் இல்லையா? அதுதாங்க நட்பு. அந்த நட்பு யார் ரசிகர்கள் இருக்கக்கூடாதா என்ன? விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் அஜித்தும் இருப்பார். அஜித்தோட ஆரோக்கியத்துக்கு பின்னாடி திரு விஜயோட வேண்டுதல் இருக்கும், திரு விஜயோட ஃபேன்ஸுகளும். ரஜினி சார் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சதை கெடுத்தது வந்து பல பேர். அதுல திரு கமலஹாசன் ஒரு ஆளு. எப்படி சார்? கமல் இப்போ வந்து ஃபுல்லா டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குறது தெரியுமா? விஜய் ஆஃப் பண்றது. நீ வந்தாலும் இதுதான் பாத்துக்கோ. மனுஷனுக்கு பிடிச்ச வீடு சின்ன வீடா பெரிய வீடா? வீடு சின்ன வீடு. சின்ன வீடுங்கிறது என்னன்னா உங்களை ரிலாக்ஸ் பண்றது. ஆமா ஆமா, பெரிய வீட்டுல ரிலாக்ஸே கிடைக்காது உங்களுக்கு. அது ஒரு பெரிய கதை. சார் இப்போ முடிச்சுட்டு எங்க சார் அஜித் அவர்களுக்கு நடக்குது, எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு? ரெட்ல நடிச்சவர் பெட்ல போடுங்க. ஆரஞ்சு பண்ணையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். இப்போ நான் தொடக்கத்தில் விஜய்ட்டு இருந்தே நான் தொடங்கிடுறேன். தமிழக வெற்றி கழகம் தன்னோட விஜய்ல இருந்தா நீங்க ஆரம்பிக்கணும். ஆமா, வெற்றி வெற்றி விஜய்னா தான் நீங்க விஜயம்ங்க. இனிமே தமிழகத்துக்கு எல்லாமே விஜயம் தான். நீங்க விஜய்ல இருந்தா ஆரம்பிக்கணும். இனிமே ஆரம்பிங்க சார். எப்படி சார் வெற்றி கழகத்துல இணைய மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா? எனக்கு எங்கேயுமே போஸ்ட் வேணாம், ஆனா மாற்றம் வேணும். எனக்கு போஸ்ட் வேணாம், தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை தரப்போறது விஜய். விஜய் தான். என் வாழ்க்கையிலாம் எனக்கு ஒரு மாற்றம் வேணாம். ஐ எம் சோ ஹாப்பி. மக்கள் ஹாப்பி ஆகணும், அதுக்கு திராவிடம் ஒழியணும், திரு விஜய் அவர்கள் உள்ள நுழையணும். இதுதான் நம்ம ஆசை. ஓகே, இது ஒரு கருத்து எழுதியா இன்னொரு இடங்களை நம்ம பேசுவோம் சார். எங்க இருந்துன்னா முதல் முறையா காணொலியில வராரு விஜய் அவர்கள். தன்னுடைய செயலியை வந்து அறிமுகப்படுத்தி, நான் இணைஞ்சிட்டேன், எல்லாரும் இணைங்க, எங்களோட உறுதிமொழிகள், எங்களோட கருத்துக்கள் பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் வந்து இணையுங்கள், 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வோம் அப்படின்றாரு. நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். கிளாம்பாக்கம் முதற்கொண்டு நம்ம பேசியிருக்கோம். அப்பெல்லாம் ட்விட்டர்லேயோ இல்லை வந்து ஒரு காணொலியிலேயோ வந்து பேசாத விஜய் அவர்கள் முதல் முறையா இந்த செயலியை அறிமுகப்படுத்தி நேரில், அதாவது வீடியோவில் வந்திருக்காரு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன் இப்போ மட்டும் வர காரணம்? ஒரு ஆப்ல வெச்சார்ல ஆப்பு, ஒரே ஆப்பு வெச்சார்ல ஆப்பு, அத்தனை பேரும் இன்னைக்கு யாரை பத்தி பேசுறீங்க? 50 லட்சமா, 70 லட்சமா, 1 கோடியை தாண்டுமா? படம் ரிலீஸ் அப்போ சொல்லுவாங்க தெரியுமா, இது கலெக்ஷன் எங்கே போய் நிற்குன்னு. அந்த மாதிரி ஒரு அதிர்வை பேரை சொன்னாலே அதிர்து இல்லைன்னு ரஜினி சார் சொன்ன மாதிரி ஒரு அதிர்வு தான் இது. அது எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 30 லட்சம் பேராக ஆயிருப்பாங்க. 50 லட்சம் பேர். ஏன்னா அவரோட ஃபேன்ஸே இருக்காங்க. அந்த யங் பிளட் இருக்கு இல்லையா, அது வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காது. கிட்டத்தட்ட 40 லட்சம் 50 லட்சம்ன்றாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன ஆதாரம் அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆதாரம் தருவாங்க, அதுக்குள்ள நீங்க ஏன் சேதாரம் ஆகுறீங்க? ஆதாரம் வரும், கவலைப்படாதீங்க. இல்ல நம்பர்ஸ்ன்றனால வாய்க்கு வருங்க. உங்களுக்கு அதிர்வை கொடுத்துட்டோம்ல, அதுக்கப்புறம் பாருங்க பல புதிர்வுகளை நாங்க உடைப்போம். ஃபர்ஸ்ட் அதிர்வுல ஆரம்பிப்போம். சரி, ஓகே. என்னன்னாங்க, செயலி அப்படிங்கிறது என்னன்னா, நான் செயலை ஆரம்பிக்கிறேன்றதுக்கு செயலில இருந்து வர்றாரு. என்னப்பா செயல் அப்படின்னா, செயலில இருந்து இறங்குறது தான் செயல். ஓகே ஓகே. எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கீழாம்பாக்கத்துக்கு குரல் கொடுக்கணுன்றது எனக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் இருந்தது. திரு விஜயகாந்த் அவர்களுடைய இடத்துக்கு கூட்டம் வருமான்ட்டு பயந்துக்கிட்டு அவசரமா நைட்டா நீங்க கீழாம்பாக்கத்துக்கு மாத்துறீங்கல்ல, அது வந்து மன்னிக்கவே முடியாது. அது அவ்வளோ அவசரம் தேவையில்லையா? மக்கள் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு கம்ஃபர்ட்டானு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போயிருக்கலாம். ஏன்னா தென்னகத்திலேருந்து நிறைய பேர் விஜயகாந்தை பார்க்க அங்கே வந்துருவாங்க கோயம்பேடுக்கு. அப்படிங்கிற பயம்தான் அது. பயம்தான் பஸ் ஸ்டாண்டை மாத்துறதுக்கு காரணமே. ஓகே. அதில் பாதிக்கப்பட்டு மக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப இன்னும் அதை சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதம் இருக்கும். இன்னும் எழுதி வச்சிங்க, வரப்போகிற பார்லிமெண்ட் தேர்தலில் இதோட ரியாக்ஷன் இருக்கும். அதனால கீழாம்பாக்கத்துக்கு திரு விஜய் அவர்கள் குரல் கொடுத்துருக்கணுன்றது நியாயமான உங்கள் கோரிக்கை, என் ஆசை. ஓகே, அது விரைவில் வருவார். இங்கே என்ன சார் பிரச்சனைனா சார், எல்லாருமே ஒரு பயத்தை நீங்கள் விதைக்கிறீங்க. என்ன பயம் விதைக்கிறீங்கன்னா, எப்பா அரசியல் ஆரம்பிப்பாங்க ஆனானப்பட்ட கமலஹாசன் வந்துட்டு பார்த்தா டிவியை தூக்கி போட்டு உடைச்சாரு. உடைக்கும் போது வாரிசு அரசியலில் தான் வந்து அடிச்சு உடைச்சாரு. இப்போ வாரிசுல போட்டு வாரி அணைச்சிக்கிச்சு. வாரிசு அரசியல் யாராவது திரு கமலஹாசனை வாரி அணைச்சிக்கிச்சு. அதை ஒரு போர்வைக்குள்ளே போய் புகுந்துக்கிட்டார் அவர். ஓகே. அதில் அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ விஜய்க்கு அந்த பயத்தை உருவாக்குவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா,
எனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கு. உண்மையிலே இந்த நான் ஒன்று ஆரம்பிச்சா எத்தனை பேர் என் பின்னாடி வருவாங்க, வந்து இது கன்ஃபார்மாக அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து எதையும் பேசலாம், செய்யலாம், செயலில் இறங்கலாம். முதல்ல செயலியே இறக்குவோம், அடுத்து செயலில் ஸ்ட்ரைட்டாக இறங்குன்றது தான் அவருடைய பார்வையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதனால் இப்போ அவர் எடுத்த இந்த கணினி கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பல முன்னணி அரசியல்களே அந்த கணினி கணக்கு வந்து காலி பண்ணிடுச்சு. அது ஒரு நல்ல ஆரம்பமாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 to 30 லட்சம் பேர் இந்நேரம் ஆயிருப்பாங்க. அது 50 லட்சம் சொல்லப்படுது, தெரியல எனக்கு. ஆனால் 20 to 30 கன்ஃபார்மாக ஆயிருப்பாங்க. அதிகபட்சம் எவ்வளோ சார் போகும் அந்த நம்பர்? 50 லட்சத்து வரைக்கும் இன்னொரு 6 மாசத்துல தொடும். 50 to 70 வரைக்கும் மேக்ஸிமம், நான் சொல்றது மேக்ஸிமம். அதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ அவருடைய ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 50 லட்சம் பேர் இருப்பாங்க சார், கன்ஃபார்மாக இருப்பாங்க சார். அந்த ஃபேன்ஸ் எல்லாமே ஆவாங்க சார். அதுக்கப்புறம் இருக்காங்க பார்த்தீங்களா, சில அஜித் ஃபேனே அவன் ஆக ட்ரை பண்ணணும். இப்போ அஜித் வந்து அரசியல் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால அஜித் சும்மா தானே இருக்காரு, அவன் தோல்ல கைப்பட்டு மாமா மாமா வா மாமா என்ன இருந்தாலும் நம்ம ஆயிருந்தாலும் அப்படின்னு அவனெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிங்கன்னா அதில் ஒரு 20-30 லட்சம் தேரும். கன்வின்ஸ் ஆகிறாங்களா சார் அஜித் ஃபேன்ஸ்? ஏன் ஆக மாட்டாங்க? இல்லை கேட்குறேன், ஆவாங்க. எல்லாம் பசங்க தானேங்க. நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அஜித் நினைக்கிறாருல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, அஜித்துக்கு உடம்பு சரியில்லைன்னு விஜய் ஃபோன் போட்டு அவருக்கு இது பண்ணார் இல்லையா, அதுதாங்க நட்பு. அந்த நட்பு யார் ரசிகர்கள் இருக்கக்கூடாதா என்ன சார்? அஜித் அவர்களுக்கு நீங்க சொன்னீங்க பசங்க அப்படின்னீங்க, பசங்களை தவிர பெண்களும் அவர் மேல அதிகமான ஒரு ஆதரவும் அன்பும் இருக்குல்ல சார்? விஜய் சாருக்கு பெண்கள் ஃபேன் இல்லையா என்ன? இல்ல இருக்காங்க. நீங்க அஜித் அவர்களுக்கு ஆண்கள் மட்டும் நீங்களா? அதுக்காக இல்ல இல்ல, நான் சொல்றது காமனா. ஒருத்தரை கன்வின்ஸ் பண்றது கலாட்டா பண்றதெல்லாம் பசங்க தான் பண்ணுவாங்க, அதனால சொன்னேன். சரி, இப்போ காமனா பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஈக்குவல். கேர்ள்ஸ் வந்து எந்த அளவுக்கு அஜித் சாருக்கு இருக்காங்களோ அதே மாதிரி திரு விஜய் அவர்களுக்கும் நல்ல பெண்கள். சார் நீங்க வந்து கேரளா போனீங்கன்னா சார், நான் கண்ணால பார்த்துருக்கேன். நான் கேரளால ஒவ்வொரு அந்த 10th இருந்து காலேஜ் பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்கூல் புக் இருக்குல்ல, புக்கோட மேலெல்லாம் விஜயோட ஃபோட்டோ தான் இருக்கும். விஜய் ஃபோட்டோ தான் ஒட்டியிருப்பாங்க. அடுத்து சூர்யா. நான் பார்த்துருக்கேன் கேரளாவில் ஃபர்ஸ்ட் விஜய், அப்புறம் தான் சூர்யா, அப்புறம் தான் பிருத்திவிராஜ். நம்ம ஆள் எங்கே போனாலும் கலக்கிடுவானுங்க தான் சொல்கிறது. பிருத்திவிராஜ் அப்புறம் தான், அப்புறம் மோகன்லால் மம்முட்டிலாம் வந்து கொஞ்சம் வேற கேட்டகிரி ஆகிட்டாங்கல்ல, அதனால அவங்க வரமாட்டாங்க. பிருத்திவிராஜ் 3வது ஸ்டேஜில் தான் இருப்பார். ஏன்னா அங்கே அவர் நம்பர் 1 ஹீரோ யங் ஜென்ரேஷனில். அந்த மாதிரி பெண்கள் கவனிப்பு வந்து திரு விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்னொன்று தெரிஞ்சுங்க, விஜயோட படத்துக்கு தான் பெண்கள் கூட்டம் அதிகம் வரும். ஓகே. நீங்கள் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா திரு அஜித் அவர்கள் படம் ஓப்பனிங் கண்ணாபின்னான்னு இருக்கும், ரஜினி சாருக்கு மேலே இருக்கும் சம்டைம்ஸ்லாம். ஆனால் ஃபேமிலியாக வந்து பார்க்கறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய்க்கு தான். விஸ்வாசம்லாம் கூட நயன்தாராலாம் இருக்காங்கல்ல, கதையே உங்களுக்கு கதை கிளம்பி கொண்டாடும் வெற்றி அப்படின்றப்ப நான் இல்லை கதை கிளம்பி என்ன பெண்களுக்கான கதை கிளம்பு தானே. இல்லை ஒரு படம் ஓடிச்சுன்னா வருவாங்க, பரவாயில்லாம இருந்தா கூட வந்து உட்காரதுன்னு ஒன்று இருக்குல்ல, பரவாயில்லப்பா இருந்தாலும் போய் தொலைதுவா அப்படின்னு. ஏன்னா இந்த குட்டீஸ் இருக்குல்ல, குட்டீஸுங்களுக்கு இவர் டான்ஸ்ல வந்து அசத்துறதுனால குட்டீஸுங்க நோய் 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 நோய்னு கூட்டு போயிடுங்க. அது வந்து திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு. டிவியில் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அது குட்டீஸுக்காக வந்துருவாங்க, வந்துட்டு படம் பார்த்துட்டு போவாங்க. ஓகே, பெரிய தப்பாலாம் இருக்காது. விஜய் படம் ரொம்ப கொண்டாடுற மாதிரி ஒரு சில படம் தான் அவருக்கு இருக்கும். அது 2 பேருக்குமே ஒன்றும் பெரிய கொண்டாடுற படம் அப்படியே எல்லா படமும் கிடையாது. ஏதோ ஒரு சில படங்கள் கொண்டாடுற மாதிரி இருக்கும். மிச்சதெல்லாம் திரு விஜய்க்காக பார்ப்பாங்க, திரு அஜித்துக்காக பார்ப்பாங்க. இதுதான் உண்மை. ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் திரு அஜித் அவர்களின் ஆதரவும், அது இல்லாமல் அப்பா அம்மா ஆதரவும் வேணும் பசங்களுக்கு. இப்போ இந்த 40 லட்சத்து 50 லட்சம் பேர் ஆயிடுறாங்க இல்லையா, இவங்க அடுத்து என்ன பண்ணணும்னா அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும். முதல்ல எஸ்ஏசியை கன்வின்ஸ் பண்ணணும் விஜய் சார். நீங்கள் அதான் கேட்க வருவீங்க. ஓகே, திரு எஸ்ஏசி சாரை கன்வின்ஸ் பண்ணியேன்னா அவர் இன்னொன்று சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் முதல்வரானா அதுக்கு யார் தெரியுமா ஒரு முதல் காரணம்? திரு எஸ்ஏசி சார் தான் அவர்கள். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுக்குள்ள புரிதல் இல்லாமல், அதாவது அந்த ஏஜ் அப்பான்னும் போது கொஞ்சம் உரிமை அதிகமாக எடுப்போம், பிள்ளையால் சொல்ல முடியாது, நிறைய ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிறது தானே. அது அப்படி தான் முரண்பாடு இருக்குமே தவிர திரு எஸ்ஏசி அவர்கள் வந்து பையனுடைய வளர்ச்சிக்கு இடைஞ்சலாம் எந்த காலத்துலையும் இருந்ததில்லை. அவருடைய ஒரே கனவு சாவறதுக்குள்ள பிள்ளைய வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு, அதுதான் அவருடைய ஆசை. அதனால தான் அவர் மாநாட்டில் அவர் சிஎம்மா நடித்தார். ஓகே, நீங்கள் கனெக்டிவிட்டியை பாருங்கள். நான் அதை எஸ்ஏசி சார்கிட்டே சொன்னேன், சார் நீங்கள் உங்கள் பையனை சிஎம் ஆகணும் நீங்கள் பாருங்கள், மாநாடு படத்தில் உங்களை 10 வாட்டி போட்டு தள்ளுறானுங்க, 10 வாட்டி நீங்கள் திரும்பி வரீங்க மாநாட்டில். அப்போ என்னென்னா இது வந்து ஒரு ஆள் மனசில் நம்ம எதை நினைக்கிறோமோ அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் சார் அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னு அவர் சொல்லி சிரிச்சார். ஸோ அதனால் திரு விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் அஜித்தும் இருப்பார். அஜித்தோட ஆரோக்கியத்துக்கு பின்னாடி திரு விஜயோட வேண்டுதல் இருக்கும், திரு விஜயோட ஃபேன்ஸுங்களும் ப்ரே பண்ணுவாங்க. இப்போனா நல்ல படம் சார், திரு விஜயோட அஜித் சார் படம்
விஜய் ஃபேன்ஸ் போய் பார்க்க மாட்டாங்களா என்ன? பார்ப்பாங்க சார். நான் ரஜினி ஃபேனாக இருக்கும்போது நான் கமல் சார் படமும் பார்ப்பேன். காக்கி சட்டெல்லாம் நான் வந்து விழுந்து பார்த்துருக்கேன். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் அது. அதே மாதிரி திரைக்கதை எப்படி எழுதணும்னு நான் லேட்டரான்னு பார்த்த படம், சின்ன வயசில் பார்த்ததை விட்டுருங்க. பியூட்டிஃபுல் திரைக்கதை காக்கி சட்டை. அந்த மாதிரி எல்லா நல்ல படமாக இருந்தால் எல்லாரும் ஷேர் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் யாருக்கு எதிரி கிடையாது. அது சும்மா கொஞ்சம் நேரத்தில் சண்டை போட்டுக்கிறது அந்த மாதிரி தான். அதனால் திரு விஜய் அவர்கள் இப்போ இந்த செயலி மூலமாக இறங்கி இருக்கிறது அவருடைய அரசியல் நிலைப்பாடில் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுறாரு. நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் எப்போ பதில் சொல்லுவார், முழுசாக களத்தில் இறங்குவார்னா இந்த 50-70 டிக்ளேர் ஆயிடுச்சு, நமக்குன்னு ஒரு 20% 30% ஓட்டு இருக்குப்பா, 30% ஓட்டு கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ நீ என்ன வேணா பண்ணு, எவனை வேணா சட்டை பிடி அப்படின்ற தில்லுள்ள ஆள் தான். அதில் நீங்கள் வந்து விஜய்க்கு தில்லு இல்லைன்னா சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா தில்லு இல்லாத ஒரு ஆள் வந்து சினிமா ஸ்க்ரீனில் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. எனக்கு ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும்ல, அப்படியே உம்மனா மூஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு அங்கே வந்துட்டு இப்படிலாம் நிற்க முடியாது. உள்ளே இருக்கும் அந்த ஃபயரு, தேவைப்படும் போது எந்திரிப்பாங்க. அதுதான் கரெக்டான ஆம்பளத்தனன்றது. அதானே தேவைப்படும் போது எந்திரிக்கிறது. அது விஜய்கிட்டே இருக்குது, திரு அஜித் கிட்டே இருக்குது. இல்லைனா அவங்க ஆக்ஷன் ஹீரோ ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் கணினி மூலமாக அவர் போட்ட கணக்கு நிச்சயமாக வெற்றி கணக்காக மாறும் என்பது எனக்கு கணக்கு. ஓகே, அதான் எல்லாரும் கேட்குற கேள்வி, இதுக்கு மட்டும் ஏன் நேரில் வரணும்? இதுக்கு ஒரு ட்விட்டரில் போட்டிருக்கலாம், இதுக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கலாம், இதுக்கு மட்டும் அப்போ அது வந்து சுயநலமாக தெரியலையா அப்படின்ற ஒரு வார்த்தையும் எழுப்புறாங்க. ஏங்க உங்களுக்கு நான் நல்ல நலம் பண்ணணும்னா நான் சுயநலத்தில் தாங்க வேலையை ஆரம்பிக்கணும். இப்போது அது போடலன்னு வச்சுங்க, ஒருவேளை புஷி ஆனந்த் சாரே போடுறாருன்னு வச்சுங்க, நம்பகத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா? என்னப்பா இவங்களே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ கட்சி அறிவிச்ச பொழுதும் நீங்கள் வந்து காணொலி போட்டு அறிவிச்சிருக்கலாம்ல சார்? ஏன்ப்பா எங்கள் கைப்பட லெட்டர் போட்டு கீழே கையெழுத்து போடுறாரு, அதுக்கு மேலே என்ன வேணும்? அதே எங்க ஜனாதிபதியே கையெழுத்து போட்டு லெட்டர் போட்டு தான் ஒரு அரசியலே அந்த ஆட்சியை தூக்குங்கன்னு என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா? நேராக வந்து பண்ணுறாங்களா? சரி, ஒரு கையெழுத்து தான். இல்லை அந்த கையெழுத்து இதுக்கும் போட்டிருக்கலாம்ல சார்? இது வந்து அப்படி கிடையாது. இது என்னன்னா உங்களுக்கு உள்ள இருந்து ஒன்றை கிளப்பணும். அது வெறும் கையெழுத்தா போட்டுருக்கலாம். ஆனால் இந்த அடிச்சு பிடிச்சி ஓடியாரானுங்க பார்த்தீங்களா, அது வராது. ஸோ அதனால் அந்த இடத்துல ஃபேஸ் வேல்யூ நிச்சயம் தேவைப்படுது. இதில் என்ன ரியாக்ஷன் பார்ப்பார் சார் அவர். ஏன்னா சார் இன்னொன்று நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இங்கே கமல் சாரை வச்சு காய்ன்னு காய்க்க போகிறேன். என்னன்னா ரஜினி சார் அரசியலுக்கு வரணும்னு நினச்சதை கெடுத்தது வந்து பல பேர். அதில் திரு கமலஹாசன் ஒரு ஆள். எப்படி சார் அவசர அவசரமாக அரசியல் ஆரம்பிக்கிறது? ஓகே, அவர் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணுறாரு சார். யார்? ரஜினி சார். ஓகே, 2018-19 சிவாஜி சாரோடைய பர்த்டேல நடக்குது. இந்த நானும் அந்த இதில் இருந்தேன் ஃபங்க்ஷனில். சிவாஜி சாருக்காக சிலை திறந்தாங்க, 19 நினைக்கிறேன் ஐ திங்க். அப்போது ரஜினி சார் பேசுகிறாரு, கரெக்டாக கமல் சார் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து வித்தின் அ மந்தில் எல்லா வேலையும் ஆரம்பிச்சார். அது 16-17 எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஏடிஎம்கே கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்போ ஏடிஎம்கே தான் ஆட்சியில் இருக்குது. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா இவருடைய வாக்கு சதவீதம், இவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் கம்மியாக இருந்தவொடனே ரஜினி சார் என்ன கொஞ்சம் பயம் வருது அவருக்கு. ஐயோ என்னடா கமல் சாருக்கு எப்படி இருக்கா, நமக்கு தேவையாது வரும்ல ஆச்சா. இப்போ பாருங்க வேணே போய் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? விஜய் ஆஃப் பண்ணுறது தான். கமல் இப்போ வந்து ஃபுல்லாக டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குறது எதுக்கு தெரியுமா? விஜய் ஆஃப் பண்ணுறது. நீ வந்தாலும் இதுதான் பார்த்துக்கோ. ஆனால் அதே கமல் அவர்கள் தான் விஜயை வர சொன்னதே நான் தாங்க, விஜயை தட்டி கொடுத்தது நான் தாங்கன்னு சொல்லுவார். வந்துட்டாருன்னு பயன்ட்டார் அவர். கமல் சார் எப்படின்னா, கமல் சார் வந்து சார் மிகப்பெரிய நல்ல நடிகர், நாங்களாம் வணங்கக்கூடிய நடிகர். நல்லா சின்ன வயசில் வாழ்வே மாயெல்லாம் வாழ்வே அந்த படத்தை பார்க்குறது தான். அப்படி பார்த்துருக்கேன் நான் வாழ்வே மாயத்தில். அது வேற. ஆனால் நிஜத்தில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்தீங்கன்னா கமல் சார் வந்து சுயநலவாதி. தன்னுடைய தொடர்ந்து வார்ம் அப்லேயே இருக்கணுன்றதுக்காக ஒரு ஈ வில் டூ எனிதிங். அந்த மாதிரி தான் வந்து திரு விஜய் வந்து சும்மா போகிற போக்கில் சொல்லியிருப்பாரு. நீங்கள் கேட்டிருப்பீங்க, பத்திரிகையாளராக கேட்டிருப்பீங்க. அதுக்கு தான் அவர் சொல்லியிருப்பாரே தவிர அவராக வந்து எங்கள் திரு விஜய் அவர்களே எப்போ வரீங்க அரசியலுக்கு அவர் கேட்க மாட்டார். சார் விஜய் அரசியலுக்கு வந்தால் என்ன சார் பண்ணி வரட்டும், தம்பி வரட்டும், அப்படி தான் சொல்லியிருப்பார். கரெக்டா? அப்படிதான் இருந்து நான் தான் வர சொல்லேன். இங்கே இந்த என்னோட கட்சி அலுவலகத்தில் அந்த மீட்டிங்கே நடந்துச்சுன்னு கூட சொன்னேன். அது சும்மா அப்புறம் போட்டுக்கிறது தானே. சரி, ஓகே. அதனால் திரு கமலஹாசன் அவர்கள் நிறைய பேரை காலி பண்ணியிருக்காரு. ரஜினி சாரோட அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணதில் கமல் சாருக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அதே தான் விஜய் சாருக்கு செய்ய முயற்சி பண்ணுறாரு. ஆனால் விஜய் ரொம்ப புத்திசாலித்தனமா, ஆனால் நாங்கள்லாம் நான் வேறண்ணா அப்படின்ட்டு அவர் தான் பவரை வேற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த கணினின்றது ஒரு நம்பிக்கை வரும், இல்லைன்னா ஒரு பயம் இருக்கும் சார். ஏன்னா சார் ரஜினி சாரே சிரஞ்சீவி கூட்டு வான் பண்ணதாகவும் அன்பாக அட்வைஸ் பண்ணதாகவும் நமக்கு அப்போ சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னு. ஸோ அதில் தான் ரஜினி சார் ஆஃப் ஆனதா அப்போ பேசப்பட்டுச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து கமல் சாரே சரண்டர் ஆகிட்டார.
அப்போ இங்கே இந்த திராவிடங்களை எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு வருமா வராது ஆள் மனசுல? கண்டிப்பா. அதை வர வைக்கிறதுக்காக தான் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் ஆள் மனசுல விளையாடுறதா ஆழ்வார்பேட்டை ஆண்டவரோட வேலை. உங்க ஆள் மனசுல கை வைப்பாரு. விஜய்க்கும் ஆள் மனசுல கை வைக்க பார்த்தாரு, ஆனா அவர் ஆப்ல ஓட்டாரு. ஆண்டவர்கிட்ட இருந்து தப்பிச்சு, ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஆப்புக்கு போயிட்டாரு. இனி நீங்க அந்த ஆப்புக்கும் உங்களுக்கு பெரிய கேப் வந்துடும், கவலையப்படாதீங்க. இனி அவரை நீங்க ஏதாவது சொல்லி குழப்பலாமான்னு இனி அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். இனி அவர் இறங்குவார். தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய விஜய் அவர்கள் திருவள்ளூர்ல அவருக்கு தெரியுதா இல்ல அவரோட கண்காணிப்புல தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது தெரியல, ஒரு 7 வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. அந்த வீட்டை பார்த்ததும் கிட்டத்தட்ட எல்லாரும் பாராட்டுறாங்க. இன்னும் நம்ம ஆட்கள் எல்லாருமே நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இந்த வீடை காட்டினதுக்கு அப்புறம் இது கட்டுறதுக்காக இவ்வளவு விஷயங்கள், இது ஏன் இது விஜய் அவர்கிட்ட கேட்டா அவர்கிட்ட இல்லாத பணமா, இல்ல அவங்களோட கழகத்துல இல்லாத பணமா, கட்சியில இல்லாத பணமா, கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா அங்க இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கும். ரொம்ப சின்னதா அதிலும் ஒரு அட்டை போட்ட வீட்டுல இந்த மாதிரி ஏன் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கிறாங்க. மனுஷனுக்கு பிடிச்ச வீடு சின்ன வீடா பெரிய வீடா? வீடு சின்ன வீடு. சரி, சின்ன வீடு தான் எல்லாருக்கும் பிடிக்கும். பர்சனலான விஷயங்கள்லாம் பேசுறீங்களா சார்? சின்ன வீடு தான் எல்லாருக்கும் பிடிக்கும். சார் எல்லாருக்கும் அப்படி சார்? எனக்கெல்லாம் அப்படி கிடையாது சார். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? என்ன ஆகல சார், அந்த மாதிரி இருந்தாலும் பல உண்மை இப்ப வெளியே வருது. ஆயிடுச்சா அப்ப மேரேஜ்? சொல்றேன் சார். சின்ன வீடுங்கிறது என்னன்னா உங்களை ரிலாக்ஸ் பண்றது. சார் ஆமா ஆமா, பெரிய வீட்டுல ரிலாக்ஸே கிடைக்காது உங்களுக்கு. அது ஒரு பெரிய கதை. சார் இப்ப முடிச்சுட்டு எங்க சார் போறீங்க? வீட்டுக்கு தான். எந்த வீட்டுக்கு சார்? அது வீட்டுக்கு தான். ஓகே சரி. எனிவே அது என்னன்னா அங்க இருக்கிற ரசிகர்கள் விஜய் சார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், விஜய் சாரோட நாலேஜுக்கு போகணுன்றதுக்காக அவங்களுடைய கையில் இருக்கிற காசை வச்சு அவங்க லெவலுக்கு அவங்க பண்ணுறாங்க. தப்பே இல்லை சார். ஓகே, அப்போது அந்த பணம் ஒரு தாஜ்மஹாலை கட்டுற அளவுக்குலாம் இருக்காது. ஒரு ரசிகன் விஜய் சார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதே நேரத்தில் விஜய் சாரை எல்லாரும் பாராட்டணும்னு செய்கிறாங்க. கரெக்டாக? விஜய் சார் காசு கொடுத்து பண்ண சொல்லல, கரெக்டா? அப்போது அவங்க லெவலுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். கடனுக்குன்னு பண்ணக்கூடாதுல்ல சார்? இல்லை அப்படி இல்லைங்க, அது காதலுக்கு பண்ணுதுங்க. காதலில் கொஞ்சம் அறகுறை இருக்குங்க. நீங்கள் அது கடன் காதலே அறகுறைன்னா அப்புறம் கல்யாணம் எப்படி சார் நடக்கும்? கல்யாணம் பண்ணாதீங்கன்றதா என்னோட அட்வைஸ். காதல் மட்டும் பண்ணுங்க, கல்யாணமே பண்ணாதீங்க. என்னோட விஜய் நேசிங்க, விஜய் கிட்ட ஆதரவு கொடுக்காதீங்கன்ற மாதிரி இருக்கே சார். கிடையவே கிடையாது. நீங்க காதலுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த கை விட்டுருவீங்க. இன்னைக்கு எல்லாம் டைவர்ஸ்ல போய் நிக்குது. அப்ப விஜய காதலிங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. விஜய நேசிங்க, ஆனா ஓட்டு போடாதீங்க. நேசிச்சு காலம் பூரா கூட இருங்க, பாதியில கழட்டி விடாதீங்கன்றதா நம்ம கான்செப்ட். ஏங்க டைவர்ஸ் ஆகுறதுல நீங்க எதனால சார்? கல்யாணம் ஆனவன் 6வது மாசம் ஏன் சார் டைவர்ஸ் ஆகுது? இல்ல கண்டிப்பா சார். யாவது நீங்க சொல்ற அர்த்தம் அதுல வருது. விஜய லவ் பண்ணுங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்ற மாதிரி இருக்கு. கல்யாணம் பண்றது என்னமா, கழட்டி விடுறதோட இன்னொரு ஸ்டேஜ் தான் கல்யாணம் பண்றது. நீங்க விஜய் கழட்டியே விடாதீங்க, காலம் பூரா அவரை காதலிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? உலகத்திலேயே சிறந்த காதல்லாம் எது தெரியுமா? கல்யாணம் வரைக்கும் போகாததான் சிறந்த காதல். ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு போயிடுச்சுன்னா அது டுபாகோ இருக்காது. காதலே நாங்க பண்றது இல்ல. அது இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு பண்ணி ஆயிட்டாங்க. அதை விடுங்க. ஸோ அதனால வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, திரு விஜய் அவர்கள் அந்த வீடு அந்த பசங்க பண்ணது சரி. சப்போஸ் அவங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பசங்களோட அந்த ஏஜுக்கானது தான் அது. சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னா அவர் நாலேஜுக்கே இல்லாமல் அப்புறம் கூட கொண்டு போவாங்க. முன்னாடியே ஒரு வேளை திரு விஜய் அவர்களுக்கு போயிருந்தா ஐயோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமே, ஏதாவது அவரோ இல்லை புசி ஆனந்த் சார் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. சரி, இது இவங்களா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது போகும்போது அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியாகத்தான் இருக்குமே தவிர சார், இப்போ நீங்கள் இந்த மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒருத்தர் வரும்போதே நீ ஏன் வரன்ற பார்வை ஒன்று இருக்குது, நீ என்னத்த பண்ணிட்ட அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது, என்னத்த நீ பண்ண போகிறன்றது இருக்குல்ல. அவரை ஜஸ்ட் அலோவ் ஹிம். நீங்கள் அலோவ் பண்ணுங்க, கொஞ்ச நாள் அலோவ் பண்ணுங்க, என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் யுவர் பீப்புள் ஹாஸ் டு ரைஸ் த கொஸ்டின் அகெயின்ஸ்ட் டு எனி ஒன், நாட் ஓன்லி திரு விஜய். யார் வந்தாலும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. வரும்போதே அதனால தான் சார் முன்கூட்டியே இந்த கேள்விகளை வச்சிரோன்ற. நீங்க வரன்னு நீங்க அறிவிக்க போறீங்க, வந்து என்ன பண்ண போறீங்கன்றது எங்களோட முதல் கேள்வியா இருக்கு. அதை உறுதிமொழின்ற ஒண்ணுல நீங்க இது பண்றீங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த வீடு கட்டி கொடுத்தது மகிழ்ச்சின்னு தான் நானும் சொல்றேன். வெரி குட். ஆனா விஜய் அவர்கள் பேரை இதை பாதிக்காதா? ஏன்னா உங்களோட நல்லதுக்காக சின்ன ஒரு கொஞ்சமான ஒரு பணத்தை வச்சு நீங்க பண்ணக்கூடிய விஷயம் அந்த குடும்பத்தாரையும் பாதிக்கும், விஜய் அவர்களையும் பாதிக்கும். சார், ஒரு குழந்தைக்கு சந்தோஷத்தை தர மணல் வீடு கட்டுவோம். ஓகே, குழந்தை அந்த நேரத்தில் அந்த மணல் வீடை பார்த்து அது குதிக்கும் தெரியுமா? அந்த சந்தோஷம் தான் பெற்றவங்களுக்கான சந்தோஷம். அது மாதிரி அங்கே பரவாயில்லப்பா விஜய் ஆளுங்க நம்ம பண்ணுறாங்கப்பான்னு வருது இல்லை, அந்த மைலேஜ் போதும். ஓகே, அந்த மகிழ்ச்சி தான். அவ்வளோதான் அந்த மைலேஜ் தர முடியுங்க.
நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக எப்படி பண்ண முடியும்? அவங்களுக்கு அன்பு இருக்குது, பசங்க இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு ஒன்று பதிவாயிடுச்சுல, அது போதும். இதுக்கப்புறம் சார் ஒன்று தான், திரு விஜய் அவர்கள் எடுத்த முடிவுன்னா நான் நடிக்க மாட்டேங்க, ஓகே, இன்னொரு 2 இயர்ஸில். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 31 வரைக்கும் அவர் நடிப்பார். அது என்னோட மைண்டில் சொல்லுது, அது 31 வரைக்கும் நடிப்பார். அப்படின்னா கூட அவர் பெருசாக நடிக்க மாட்டார், ஒரு 5 படம் நடிக்கலாம் மேபி. ஏன்னா அரசியலுக்கு அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மூடுக்கு வந்துட்டார். இப்படி ஒரு மனோநிலைக்கு வந்தவர் வந்து ரொம்ப துரோகியாகவும் கெட்டதாகவும் உங்ககிட்ட இருந்து எதையாவது எடுக்கணும்லாம் வரமாட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நிறைய கொடுத்துட்டீங்க அவர்கிட்ட. இப்போ அந்த கொடுத்தவங்களுக்கு திருப்பி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஓகே, அதுக்காக வந்தவர் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை இனி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல அவர் சரியான ஆட்களை வைப்பார். ஏன் அவரே சரியான ஆளாக மாறுவார். திரு அஜித் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு மருத்துவமனையில் அனுமதி அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னதாகவும், அது கூட வேண்டாம் நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு மறுபடியும் அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததாக இருக்கட்டும். அஜித் அவர்களுக்கு என்னதான் சார் நடக்குது? எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கார்? ரெட்ல நடிச்சவர் பெட்டில் படுக்க மாட்டார், கவலைப்படாதீங்க. சரி, அவருக்கு எப்போவுமே ஆண்டவனோட ஆசீர்வாதம் இருக்குது. தமிழ் ரசிகர்களுக்கு நான் இன்னொன்று இடத்துல இங்கே ஒன்று நான் சொல்கிறேன். தமிழ் ரசிகர்கள் ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க சார், சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. தமிழை வந்து ரொம்ப இவனுக்கு பாரம்பரியம் நிறைய, இவன் நாலேஜ் பயங்கர நாலேஜ், ஏன்னா படிப்பு இவனுக்கான பொக்கிஷம் நிறைய. அதனால் இவன் யாரையும் டக்குன்னு ஒத்துக்க மாட்டான். ஒன்ஸ் இவன் ஒத்துக்கிட்டான்னு வச்சிங்களேன், இவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து அவன் ஒத்துக்கிட்ட ஆளை வந்து வாழ வைக்கும். அப்படி ஒரு சக்தி வந்து தமிழனுக்கு உண்டு. அதனால் அஜித்துக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் அவர் வந்து உடனடியாக இதுக்கு வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விட விஜயகாந்தோட சமாதிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன் சார்? அது ஒரு கனெக்டிவிட்டிமா. இது நான் எப்படி சொன்னால் முட்டாள்தனமாக தெரியும். இது ஒரு கனெக்டிவிட்டி. இது இப்போ என்னென்னா, விஜயகாந்த் சாரை வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கோடியிலேருந்து 1.5 கோடி மக்கள் வந்து அவரை லவ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். லவ்ன்றது ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஆஃப்டர் டெத்து தான், பிஃபோர் டெத்து கிடையாது. பிஃபோர் டெத்து அவர் ஒரு 10-15 லட்சம் பேருக்கு பிடிக்கும். ஆனால் ஆஃப்டர் டெத்து அவர் ஒரு 1 கோடியிலேருந்து 1.5 கோடி பேர் அவரை லவ்வே பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது, நான் அதுக்கு வரவே இல்லை. ஏன்னா அதுக்கு இருந்த வாய்ப்பை அந்த அம்மா சரியாக யூஸ் பண்ணல, கொஞ்சம் விட்டுட்டாங்க. அடுத்து இறங்கிருக்கணும், அந்த அம்மா இறங்கலை. திருப்பி வந்து வியாபாரமாக இருக்குது, 14 கொடு 16 கொடுன்ட்டு. தனியாக என் புருஷன் நான் நிற்கிறேன்னு இறங்கியிருக்கணும், வேறு பண்ணியிருக்கணும், பண்ணல, கேப் விட்டாங்க. ஓகே ஃபைன், அது விடுவான். விஜயகாந்த் சாருடைய மரணத்திற்கு திரு வடிவேலும் திரு அஜித்தும் போகாது எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற ஒரு கொஸ்டின், கேள்வி மார்க். ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல ஏன் வரலன்னு. இப்போது விஜயகாந்தோட பாட்டை நம்ம கேட்குறோன்னு வச்சுங்களேன், டிவியில் நம்ம அப்படியே பார்ப்போம், கண் கலங்குவோம். வானத்தை போல டிவியில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் விஜயகாந்த் போட்டு பார்க்கும்போதெல்லாம் இல்லை, நல்ல மனுஷன் இல்லை, நல்ல மனுஷன் போது டக்குன்னு உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வரும், வடிவேலு மட்டும் போகவே இல்லை இந்த ஆள், அஜித் கூட போகல, ஏன் அந்த ஆள் போகல? இப்படி ஒரே நேரத்தில் 1 லட்சம் பேர் திங்க் பண்ணான்னு வச்சுங்களேன், உங்கள் ஆப்பு அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது பாருங்கள். திடீர்னு உங்களுடைய செயலி வந்து செயலுக்கு தெரியுமா, அது மாதிரி இது எல்லாம் இன்டர்லிங்க். நீங்கள் வேறு கிடையாது, நான் வேறு கிடையாது, பார்க்குறவங்க வேறு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாருமே எல்லாம் ஒன்றுத்துக்கு கீழே இருக்கும். நம்ம அப்போது ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து ஒருத்தர் திங்க் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது சம்மந்தப்பட்டவங்களை அதை அடிக்கும். திரு விஜயகாந்த் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருக்குது. அதை நம்பி போனார்னா போட்டோம், இல்லைன்னா அதுக்கப்புறம் அவரோட வில் பவர் தான். ஏன்னா இதை மீறி நம்ம சொல்கிறது ஜென்ரல் பவர், அதை மீறி தலைக்கு வில் பவர் இருக்குன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது ஜென்ரல் பவரில். ஓகே, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடணும். இதெல்லாம் இது என்ன சார், இது சும்மா ஜென்ரலாக அப்படியே போயிட்டு ஒரு இதை வச்சுட்டு ஒரு ஃபீல் பண்ணிட்டு வந்து அந்த அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா எங்கள் தலை போயிட்டு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும். அது இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ விஜயகாந்த் ஃபேன்லாம் என்ன நினைப்பான்லாம், குஷியாகும். பார்த்தியா அங்கேயே வரல நீ அப்படிலாம் சொல்லணும். ஓகே, வரும் சார், அது வராதுன்னு நினைக்கிறீங்களா? வரும். அதை ஏன் நீங்கள் வளர்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தப்பாக வரதை ஏன் நீங்கள் வளர்க்குறீங்க? அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்களாம் பெரிய ஆளுங்க சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் பெரிய ஆளுனா அதில் திரு அஜித் இருக்கார் இல்லையா? இருக்கார் இல்லையா? அப்போது அந்த 10 பேர் என்ன பண்ணுறாருன்னு எல்லாத்தையும் கவனிப்பான் இவன். அதில் ஒரு விஜயகாந்த் மரணத்துக்கு நீங்கள் போகாத அவன் நல்லா கவனித்து வச்சுருக்கான், யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் திட்டுறான், சில பேர் திட்டுவான். எல்லாருமே அஜித் ஃபேனு விஜய் ஃபேனாக இருப்பாங்களா, விஜயகாந்த் ஃபேனாக இருப்பாங்களா என்ன? விஜயகாந்தை மட்டும் ரசிக்கிற எத்தனை பேர் இருப்பான்? 10 லட்சம் பேர் இருப்பான்னு வச்சுங்களேன். ஒன்லி விஜயகாந்தம்மா அப்படின்னு 10 லட்சம் பேர் இருப்பான். அவெல்லாம் திட்டிகிட்டு இருப்பான். வடிவேலெல்லாம் காலையிலேருந்து எந்திரிச்சோடனே தண்ணியை போட்டோடனே வடிவேலை வந்து ஒரு குடியை போட்டோடனே வடிவேலை திட்டுவான். ஓகே, அதனால் தயவுசெய்து திரு அஜித் அவர்கள் எதை பற்றி யோசிக்காமல்
ஒரு வாட்டி விஜயகாந்த் சாருக்கு போய் பார்த்துட்டு வாங்க, அது உங்களுக்கு நல்லது. இது நான் உள்ள இருந்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அஜித் அவர்கள் இந்த விடாமுயற்சி படம் கமிட் ஆனதுலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. நண்பர்ல இழந்திருக்காரு. இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களோட இதுக்கு போகாமல் நிறைய விஷயங்களை அவர் எதிர்கொண்டுட்டு இருக்காரு. என்னதான் சார் நடக்குது அஜித் அவர்களை சுற்றி? இதுக்கு அவர் என்ன பண்ணணும்? திரு அஜித் அவர்கள் வந்து சார் ரொம்ப அவைவாக இருக்கார். அதை ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காரு. ஓகே. எப்போவுமே நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் வந்து யாரோ கிடையாது. நான் வந்து அந்த நேரத்துக்கு வந்து ஸ்க்ரீனில் பர்ஃபார்ம் ஒரு கேர்ள் சொல்லலாம், ஒரு த்ரிஷா சொல்லலாம், ஒரு நயன்தாரா சொல்லலாம். அவங்கள வந்து அவங்க ஒரு கிளாமர் டால். ஓகே, அவங்கள வந்து பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. எங்கேயாவது புடவை கடை திறக்க போனால் கூடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இவ்வளோதான் அவங்களுக்கும் நமக்குமான கமிட்மெண்ட்ஸ். சரி. ஆனால் நீ நடந்து ஹை ஸ்பீடில் வரும்போது எனக்கு வெறி வருது இல்லை, அப்போ நீயும் நானும் வேற இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, புரியுதுங்களா? அந்த ஒரு பாண்டிங் வந்ததுக்கப்புறம் நீ தனியாக நிற்கக்கூடாது யாரோ மாதிரி. நான் ஒரு புது ஸ்டைலாக நான் வந்து தேவைப்படும் போது கூப்பிடுவேன். என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, அப்படிலாம் இல்லை. நீங்கள் அப்புறம் ஏன் படத்தில் ஹை ஸ்பீடில் நடந்து வரீங்க? ஹை ஸ்பீடில் நடந்து வர்றது எதுக்கு? எனக்கு ஒரு புத்துணர்ச்சிக்கு தானே பண்ணுறீங்க. ஆமாம். அடிச்சு அப்படி நிற்கிறீங்களா? ஏன் நிற்கிறீங்க? சாதாரணமாக நடிங்க, இயல்பாக நடிங்க, மலையாள படம் மாதிரி நடிங்க. அது மட்டும் ஹை ஸ்பீடில் நடக்கணும், ஏன்னா அப்படியே தூண்டி விடணும். ஆனால் என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க. என்னங்க இது முரண்பாடா இல்லையா? என்னை தூண்டி விட்றீங்களா இல்லையா? ஹை ஸ்பீடில் நடந்து வரும்போது விசில் பறக்குதா இல்லையா? ஆமாம். அப்போ அவன் எப்படி உங்களை தலைன்னு கூப்பிடாமல் இருப்பான்? அவன் எப்படி வந்து உங்களை அவன் குடும்பத்தில் ஒருத்தரை பார்க்காம எப்படி இருப்பான்? நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, தேட்டருக்கு மட்டும் வாங்க, படம் பாருங்கள், நான் வேறு எதுலேயும் கமிட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே. அந்த ஆட்டிடியூடை அவர் மாற்றியே ஆகணும். மாற்றலைன்னா நிச்சயமாக இது மாதிரியான நிறைய தடங்கல்கள் வந்துக்கிட்டு. ஆமாம். என்ன ஆகுனா சார், சொசைட்டியில் இன்னும் பெரிய அப்பா டக்கரான்னு ஒன்று வரும் சார். இன்னும் பெரிய அப்பா டக்கரா. எல்லோரும் சின்ன லெவலில் தானே சார் வந்தோம். அஜித்தெல்லாம் நான் சின்னதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். நான்